அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வணக்கம் ஆண்டவரே. இரண்டாவது நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு இனியதங்களை ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையாக நம்முடைய அன்னை கத்தோலிக்க திரு அவையின் தாயாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, எந்த அளவுக்கு பொருத்தமானது, எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சரி, இயேசுவை கன்னிமரியாளிடமிருந்து பிரித்து பார்ப்பதோ, கன்னிமரியாளை இயேசுவினிடமிருந்து பிரித்து பார்ப்பதோ, இந்த இருவரையும் நம்பிக்கையாளர்கள், அதாவது திரு அவையில் இருக்கின்றவர்களிடமிருந்து பிரித்து பார்ப்பதோ முடியாத ஒன்று. மூன்றும் ஒரே ஒரு செய்தி தான் நமக்கு அளிக்கின்றது. கன்னிமரியாள் இயேசுவின் தாய், இயேசு கன்னிமரியாளின் மகன். இந்த உறவு நம்பிக்கையாளர்களுக்கும் பொருந்தும், மக்களாகிய நமக்கு பொருந்தும். இது 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் 53, 54, அதாவது கன்னிமரியாளை பற்றி விளக்குகின்ற ஒரு கோட்பாட்டின் 53, 54 எண்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் தாய், மக்களின் தாய், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் தாய், எல்லாம் ஒன்று தான். கிறிஸ்துவின் தாய், மக்களின் தாய், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் தாய் எனினும் மரியாவை பற்றிய படிப்பினை முழுவதும் எடுத்து உரைக்க திருச்சங்கம் விரும்பவில்லை. இன்னும் வருங்காலத்தில் அதிகமாக நாம்
பேச வேண்டி இருக்கிறது, அதிகமாக புரிந்து கொள்ள இருக்கிறது என்பது இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது முற்றிலுமாக நாம் இன்னும் சொல்லவில்லை, இன்னும் சொல்ல வேண்டிய நிறைய இருக்கிறது. திருச்சபையின் வளர்ச்சியிலே போக போக இதை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அப்பொழுது மக்கள் அதிகமாக புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு சிந்தனையை இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் எடுத்துரைக்கிறது. இன்றைய சிந்தனைக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் போக போக நிறைய விடயங்கள் நம்ம தெரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்.
செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களுக்கு என் வணக்கம். இன்றைக்கு வாட் ஆர் த நாட்ஸ் ஆஃப் டுடேஸ் லைஃப், அதாவது புனித எரேனியுஸின் முடிச்சு என்ற தத்துவத்தில் இன்றைய நவீன காலத்திற்கும் எப்படி இது பொருந்துகிறது? அன்று ஏவாள் போட்ட பாவத்தின் முடிச்சுகளைப் போல இன்று நம் வாழ்வில் பல புதிய முடிச்சுகள் இறைவனிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் நம்மை அவை பிரிக்கின்றன என்பதன் அடிப்படையில் சிந்தனைகளை நாம் காண்போம். இன்றைய வாழ்வின் முக்கிய முடிச்சுகள் இவைதான். முதலாவது சுயநலம் என்னும் முடிச்சு, த நாட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். இரண்டாவது தொழில்நுட்ப அடிமைத்தனம், டிஜிட்டல் அடிக்ஷன். அலைபேசி மற்றும் சமூக வலைதளங்கள் நம்மை உண்மையான உறவுகளிடமிருந்து பிரித்து ஒரு மாய உலகில் கட்டி போட்டுள்ளன. மூன்றாவது மன்னிப்பு இன்மை, த நாட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ். பழைய காயங்களை மறக்க முடியாமல், பிறரை மன்னிக்க முடியாமல் வைத்திருக்கும் கோபம் ஒரு பெரிய முடிச்சு. நான்காவது பொருளாசை, த நாட் ஆஃப் மெட்டீரியலிசம். அளவுக்கு அதிகமான ஆடம்பரம் மற்றும் பணத்தின் மீதான மோகம் நம்மை உண்மையான மகிழ்ச்சியிலிருந்து பிரிக்கிறது. ஐந்தாவது விசுவாசமின்மை, நாட் ஆஃப் லேக் ஆஃப் ஃபெய்த். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இறைவனை மறந்து எல்லாவற்றையும் மனித அறிவு மட்டுமே செய்துவிடும் என்று நம்புவது. அன்னை மரியா எப்படி நமக்கு இந்த முடிச்சுகளில் இருந்து நம்மை அவிழ்த்து கொள்ள உதவுகிறார் என்பதை பார்ப்போம். கத்தோலிக்க நம்பிக்கையில் அன்னை மரியாவை முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை, அதாவது மேரி அண்டூவர் ஆஃப் நாட்ஸ் என்று அழைத்து ஜெபிக்கிறார்கள். நம் வாழ்வில் நம்மால் அவிழ்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளை, முடிச்சுகளை அன்னையிடம் ஒப்படைக்கும் போது அவர் தனது பரிந்துரையால் அவற்றை அவிழ்க்க உதவுகிறார். குழப்பமான நேரங்களில் அமைதி, ஸ்டில்னஸ் இன் கன்ஃபியூஷன். மரியாவுக்கு தூதர் தோன்றி மங்கள வார்த்தை சொன்னபோது அவர் முதலில் கலக்கமுற்றார். ஆனால் அந்த பதற்றத்திலேயே அவர் முடிவெடுக்கவில்லை. இது எப்படி நடக்கும் என்று நிதானமாக கேட்டார். மரியாவை போல இறைவனிடம் கேள்வி கேட்டு அமைதியாக காத்திருந்தால் குழப்பங்கள் தீரும். அடுத்தது இதயத்தில் இருத்தி சிந்தித்தல். இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை சாவு வரை மரியாவுக்கு புரியாத பல நிகழ்வுகள் நடந்தன. அப்போது அவர் புலம்பவில்லை, மாறாக அவற்றை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார், தியானம் செய்தார். நமக்கென்ன பாடம்? மனப்போராட்டங்கள் வரும்போது உடனடியாக எதிர்வினை ஆற்றாமல் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த பிரச்சனையின் மூல காரணத்தை, முடிச்சின் தொடக்கத்தை நம்மால் நன்கு கண்டறிந்து அதை எடுத்து விடலாம். அடுத்தது மற்றவர்கள் குறை தீர்த்தல், சென்சிட்டிவிட்டி டு அதர்ஸ். கானாவூர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது அன்னை மரியா அதை உணர்ந்தார். யாரும் அவரிடம் உதவி கேட்கவில்லை, தானாகவே முன்வந்து உதவினார். இதுபோல நம்முடைய கவலைகளுக்குள் நாம் முடங்கிவிடாமல் பிறருக்கு உதவும் போது நம்முடைய மன அழுத்தம் தானாகவே குறைய தொடங்கிவிடும். நம்முடைய சுயநல முடிச்சுகள் அப்பொழுதுதான் அவிழ்ந்து போகும். இறுதியாக அவர் சொல்வதை செய்யுங்கள். மரியா சொன்ன கடைசி வார்த்தைகள் இவை: அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இதுவே எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்கும் திறவுகோலாகும். நம் அறிவால் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை இறைவனிடம் ஒப்படைத்து அவர் காட்டும் வழியில் நடக்கும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்கும். குடும்பங்களில் பல சண்டைகள் தவறான புரிதலால் வருகின்றன. குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கோபப்படுவதற்கு முன்னால் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ள முயலுங்கள். அமைதியான உரையாடல் பாதி அளவு உங்கள் முடிச்சுகளை அவிழ்த்துவிடும். இரண்டாவது மன்னிப்பு இன்மை. மிக கடினமான முடிச்சு இது. பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் பேசுவது, நினைத்து பார்ப்பது, மறக்காமல் இருப்பது, மன்னிக்காமல் இருப்பது ஒரு கயிற்றை இழுத்து முடிச்சை இன்னும் இருக்குவது போலது. ஏவாள் செய்த தவறை மரியாள் தன் அன்பால் ஈடு செய்தது போல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பு என்னும் அன்பால் எதிர்கொள்ளுங்கள். மூன்றாவது ஈகோ அல்லது அகந்தை
நான் ஏன் முதலில் பேச வேண்டும், நான் ஏன் முதலில் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் குடும்ப உறவுகளில் பெரிய சுவர்களை எழுப்பும். குடும்பத்தில் ஒருவர் தாழ்ந்து போகும்போது அந்த உறவு உடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது உறவை சரி செய்யும் வலிமையாகும். 4வது, நேரம் ஒதுக்குங்கள். இது ஒரு பெரிய தீர்வாகும். இன்றைய குடும்பங்களில் ஒன்றாக அமர்ந்து பேசுவதே குறைந்து விட்டது. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அலைபேசி இல்லாமல் குடும்பத்தோடு செலவிடுங்கள். ஒன்றாக அமர்ந்து ஜெபியுங்கள், ஒன்றாக அமர்ந்து உண்ணுங்கள், ஒன்றாக அமர்ந்து உரையாடுங்கள். குடும்பத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றி ஒரு பிணைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடம் ஜெபிப்பான். முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, என் குடும்பத்தில் உள்ள கசப்புணர்வுகள், பிணக்குகள், பிரிவினைகளை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் தாயே. ஏவாளின் முடிச்சை அவிழ்த்த உமது கரங்கள் என் குடும்பத்தின் சிக்கல்களையும் அவிழ்க்கட்டும். அமைதியும் அன்பும் எங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்க மகனிடம் பரிந்து பேசுங்கள். இனிய இதயங்களே, புனித இரேனியுவின் பார்வையில் அன்னை மரியா நமக்கு காட்டும் இந்த வழிகாட்டுதல்களை கண்டோம். அதன்படி வாழ்வோம், நமது பயணத்தை தொடர்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் பேராசிரியர் அந்தோணிசாமி அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மரியன்னை அப்படின்னு சொன்னாலே எனக்கு அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உடனே ஞாபகத்துக்கு வரும். மற்றபடி அன்பு, மற்றவங்களுக்கு மேல் காட்டக்கூடிய அந்த ஒரு அக்கறை, பொறுமையானவங்க, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறவங்க, இதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது மரியன்னை நினைச்ச உடனே. ஓகே, நீங்க பரிந்து பேசுதல், வழிகாட்டுதல் எல்லாம் சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில மரியன்னை பரிந்து பேசியிருக்காங்களா, வழிகாட்டி இருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமா. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஒரு வேலை வாய்ப்பை தேடி நான் ரொம்ப நாள் ஒரு தயக்கத்தில் இருந்துச்சு. என்னுடைய நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த காலத்தில். அப்பொழுது நான் தொடர்ந்து ஜெபம் செய்தேன். ஒரு முக்கியமாக ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சில் கூட போயிட்டு ஒரு நாள் இந்த வேண்டுகோளை முன்னாடி வைத்தேன் அம்மா கிட்ட. அவங்க வந்து இறைவனிடம் பரிந்து பேசி அந்த வேண்டுகோளை என்னை நிறைவேற்றி வச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் அவங்கள்ட்ட நான் தொடர்ந்து ஜெபிச்சேன். அந்த ஜெபத்தை ஏற்று அவங்களும் அதை நிறைவேற்றி வச்சாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையில. அது ஓகே. நீங்க வந்து ஒரு பேராசிரியர், நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். ஜெபம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெபம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டா சொன்னா கூட கமிட்டடா, அந்த கன்விக்ஷனோட ஒரு மாதிரி இன்டென்ஸா ஃபோக்கஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது ஒரு 3 minutes பண்ணா கூட, இல்லை ஒரு 5 minutes ஒரு ப்ரேயர் பண்ணா கூட, அது வந்து ஃபோக்கஸ்டா கன்விக்ஷனோட பண்ணுனா, நம்பிக்கையோட பண்ணுனா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நானும் பண்ணுவேன். ஓகே, கவனம் சிதறல் இல்லாம பண்ணும்போது, நம்பிக்கையோட பண்ணும்போது அது கண்டிப்பா பலன் தரும். ஓகே ஓகே. மரியன்னைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்பண்புகள் இருக்கும், அதை விரல் விட்டு எண்ண முடியாது. அது மாதிரி உங்களுக்கு பிடித்த, மரியன்னைகிட்ட பிடித்த நற்குணங்கள், நற்பண்புகள் என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? முக்கியமாக அன்பு செய்தல், பிறரை அன்பு செய்தல். அதாவது மரியன்னைன்னு நினைக்கும் பொழுதே நமக்கு அம்மா தான் ஞாபகம் வருவாங்க எப்பயுமே. அம்மா நமக்கு எப்படி பாசம் உள்ளவங்களா இருக்காங்களோ, நம்ம என்ன தப்பு செய்தாலும் அம்மா பொறுத்துக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம சின்ன சின்ன ஒரு வாழ்க்கையில தவறு செய்தாலும் இந்த மரியன்னை வந்து நம்மளுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நமக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து நம்மளை வழிகாட்டுறாங்க இல்லையா? அந்த பரிந்து பேசுதல், அந்த ஒரு பண்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒன்று. நீங்க வந்து ஒரு பேராசிரியர்,
நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். ஜெபம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெபம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக சொன்னால் கூட கமிட்டடாக அந்த கன்விக்ஷனோட ஒரு மாதிரி இன்டென்ஸாக ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது ஒரு 3 minutes பண்ணால் கூட இல்லை ஒரு 5 minutes ஒரு ப்ரேயர் பண்ணால் கூட அது வந்து ஃபோக்கஸ்டாக கன்விக்ஷனோட பண்ணுனா, நம்பிக்கையோட பண்ணுனா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நானும் பண்ணுவேன். ஓகே. கவனம் சிதறல் இல்லாமல் பண்ணும்போது, நம்பிக்கையோட பண்ணும்போது அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். மரியன்னையின் மாதம் அப்படின்னு சொன்னாவே டெய்லி வந்து நவநாள் ஜெபம், ரோசரி சொல்லாமல் இருக்கவங்க கூட இந்த மாதத்தில் வந்து ரோசரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரோசரி செய்கிறது உண்டா குடும்பத்தோட அல்லது தனிப்பட்ட முறையில்? நிச்சயமாக நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ரோசரி சொல்லுவோம். அது வந்து நம்ம ஒரு எங்களை எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு இடத்துல அமர்ந்து ஜெபம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்பொழுது நாங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த ஜெபமாலையை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும். ஆனால் சில நேரங்களில் சில முக்கியமான கட்டத்தில் கூட நம்ம வந்து அதை தவற விட்டுடுவோம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து செய்தால் அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றிங்க சார். உங்களுடைய அனுபவங்களை மரியன்னைக்கும் உங்களுக்குமான உள்ள உறவை நீங்கள் வந்து நமது இனிய இதயங்களுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களது பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள், ஜெபங்கள். நன்றி. வாழ்த்துக்கள், ஜெபங்கள். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் பேராசிரியர் அந்தோணிசாமி அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த உலகத்தை நீர் படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் அதில் உருவாக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பணித்தீர். இந்த உலகம் பிரிவினைகள் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்றும், குடும்பங்கள், சமூகங்கள், பங்குகள், நாடுகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய வளங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி சிறப்பாக வளர வேண்டும் என்று நீர் ஆசித்தீர். ஆனால் சூழலங்கள் காரணமாக, பல காரணங்களினால் இந்த உலகம் பிரிவுபட்டிருக்கின்றது. பாகுபாடு நிறைந்ததாக இருக்கிறது. சாதி, சமயம், இனம், மொழி என்று பல வகையாக வேறுபட்டிருக்கின்றது. நாடு, கண்டம் என்று வேறுபட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த வேறுபாடுகளினால் நாங்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் பகையையும் பொறாமையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏழைகள், பணக்கார் என்ற பாகுபாடு பெரும் பிரிவாக அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய அழைப்பை எப்போதும் உணர்ந்தவர்களாக, ஒற்றுமைக்காக உழைப்பவர்களாக, பாகுபாடு இல்லாத உலகத்தை மீண்டும் கட்டி எழுப்பவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய சக்தியையும் ஆசிரியையும் தந்திடம். உம்முடைய திருமகன் தன்னுடைய செபத்தின் போது திரு அவை தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார், செபித்தார். ஆனால் இந்த உலகத்தின் காரணமாக, உலக போக்கிலான எண்ணங்கள் காரணமாக மனிதன் பிரிவுபட்டிருக்கின்றான். பல வகையான பிரிவுகளை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே காணக்கூடியதாயிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்போதும் வாழவும், எப்போதும் ஒற்றுமைக்காக ஒழிக்கவும், பாகுபாடு இல்லாத உலகை மீண்டும் கட்டியெழுப்பவும் எங்களுக்கு வரந்தவர்களும். நாடுகளிடையே யுத்தம், போராட்டம், சமூக பிரச்சனைகள், அநீதிகள் எல்லாம் களையப்பட்டு எல்லாரும் தங்களுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக, அன்பிற்காக, நீதிக்காக, ஒற்றுமைக்காக உழைக்க வரந்தவர்கள். நாங்கள் அனைவரும் இந்த உலகிலே ஒற்றுமைக்காக, நீதிக்காக உழைப்பதற்கு வேண்டிய சக்தியையும் ஆசிரியம் தந்து வழிநடத்தியவர்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.